ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அரிசி மாவை மட்டுமே வச்சு சூப்பர் கிறிஸ்பியான, அதே டைமில் உள்ளே ரொம்ப சாஃப்டான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வடை நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். பாருங்கள், உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டாகவும் வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது. பாருங்கள், இந்த சூப்பரான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு வரும். இந்த வடை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு தயிர் எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் அளவு அரிசி மாவு, அதாவது நீங்கள் எந்த கப்பில் தயிர் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா இதை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்துருங்க. உங்களுக்கு மாவு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு பேனில் மாற்றிடுங்க. பேனில் மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஹீட்லேயே வச்சு மாவை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா ஒன்று சேர்ந்து ஒரே அளவுக்கு வரணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். நம்ம கொழுக்கட்டெல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து நீங்கள் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நீங்கள் வேறு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வேறு ஒரு பவுல் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 8 சின்ன வெங்காயமாக பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் அளவு இஞ்சியை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கையிலே வச்சு கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வடை மாவையும் இதில் கலந்துடலாம். இந்த மாவில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி நம்ம கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம வடை போட்டு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் பொரிச்சிங்கன்னா தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வேகும், அதே டைமில் வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக நம்ம மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா இதை வேக வச்சிடலாம். ஒரு சைடு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 2வது சைடும் நம்ம திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இந்த வடை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான், இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம 2வது பேட்சையும் போட்டு எடுத்துடலாம். இது ஈவினிங் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது கூட ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக இந்த வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.